ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கிலீஷை படிக்க 4 விதமாக படிச்சிருப்பீங்க. அதாவது 4 ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதை வந்து LSRWன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரீடிங், ரைட்டிங் அண்ட் லிசனிங் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். பட் ஸ்பீக்கிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து ஸ்கூல்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வேர்பலை கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஓகே, வொக்காபுலரிஸ் எல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் இங்கிலீஷ் பேச கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தமிழ் லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியவே யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் பேசின தமிழ், நீங்கள் ஒன்று ஸ்கூலுக்கு போய் இலக்கணம் எல்லாம் படித்து தமிழ்னா என்னென்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேசின தமிழ் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் சின்ன வயசில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையாக 1 வயசு, 2 வயசு, 3 வயசில் நீங்கள் நல்லா தமிழ் பேசுவீங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போனீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷும். நம்ம கிராமர் நிறைய படித்து தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று வந்து நேச்சுரலாகவே நம்ம பேச ஆரம்பிக்க ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி நம்மளுக்கு வந்துடும். ரைட். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலான்னு ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுவீங்க. ஸோ அப்போ வந்து டே பீட்டர், மச்சான், சும்மாரா, இந்த மாதிரி எல்லாம் கலாய்க்காத அப்படின்லாம் பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசாமல் தான் தமிழ்லேயே பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை உருவாக்குங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு வந்து தமிழே தெரியக்கூடாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியணும். ஸோ அவங்க கூட நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் லிங்க்டின்ல, ஃபேஸ்புக்கில் நிறைய நெட்ஒர்க் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ அவங்க கூட நீங்கள் பேச பேச உங்களை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பீங்க. ஓகே, 2வது ஐடியா, இது ஒரு சூப்பரான ஐடியா. நானுமே என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் அடிக்கடி இதை யூஸ் பண்ணுறேங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்குல்லங்க, அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், இந்த குழந்தைக்கெல்லாம் கிரிட்டிசிசம் பாஸ் பண்ண தெரியாது. நீ பீட்டர் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஸோ when you go and talk to the kid in English, அந்த கிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்க கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். the kid will be the best companion to you. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கிட்டை பிடிச்சி அந்த கிட் கூட பேச பேச உங்களுக்கு இது டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய வெக்காபுலரிஸ் எல்லாத்தையும் புதுசாக ஒரு வேர்ட் பார்த்தீங்கன்னா அதை மீனிங் பார்க்கும்போதோ இன்டர்நெட்லேயோ இல்லை டிக்ஷனரிலையோ மீனிங்கை பார்க்க நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 3rd டிப் என்னன்னா, டெய்லி ஒரு 4 வெக்காபுலரி, ஒரு 4 இங்கிலீஷ் வேர்டை தெரிஞ்சுக்கங்க. அந்த 4 இங்கிலீஷ் வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த குழந்தை கூடயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடயோ போய் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேசுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஷைனஸ், ஸ்டேஜ் ஃபியர்ஸ் இதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், லெட்ஸ் டேக் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்க கூட நீங்கள் ஒரு என்கொயரி கொடுத்தீங்கன்னா the person from North India will try to talk to you. அப்போ அவங்க கூட நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் வளர்ந்துடும். அவங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு கிரிட்டிசைசம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தைரியமாக இங்கிலீஷ் பேசுங்க. ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு, நிறைய விதமான விஷயங்கள்ல இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஆப் வந்திருக்கு, நீங்கள் ஆப் கூட கான்வர்சேஷன் பண்ணலாம். பட் த பெஸ்ட் மெத்தட் இஸ் a ரியல் டைம் ப்ராக்டிஸ். நீங்கள் களத்தில் நின்று இங்கிலீஷ் பேசணும். நீங்கள் யாரை பற்றியும் கமெண்ட், அதாவது ஃபெயில்யூர், மிஸ்டேக்ஸ் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. ஸோ லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். நீங்கள் போய் ரியாலிட்டியில் இங்கிலீஷை பேச ஆரம்பிங்க. உங்களை யார் கலாய்ச்சாலும், யார் உங்களுக்கு கிரிட்டிசைசம் சொன்னாலும், நான் பேசுறது தான் இங்கிலீஷ், இஷ்டம்னா கேளுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு நினச்சி இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. ஸோ உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி 10 நாளில் டெவலப் ஆயிருங்க. தேங்க்யூ.